வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு ஏலக்காயை மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க வச்சாலே போதும். மின்னல் வேகத்துல பணம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களையும் யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும், வறுமை விலகிறதுக்காகவும், வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும், கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரங்களையும் இன்னைக்கு ஒன்னா சேர்த்து செய்யணுமா தனித்தனியா செய்யணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 பரிகாரங்களையும் ஒன்னா சேர்த்து நீங்க தாராளமா செய்யலாம். செலவே இல்லாத பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்னா 2 பரிகாரங்களையும் நீங்க சேர்த்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்யறதுல விருப்பம் இருக்கோ அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். மகாலட்சுமி தாயாரோட அம்சமா இருக்கக்கூடிய நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல செய்யக்கூடிய பணவசிய தாந்திரிக பரிகாரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தேதி 23. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 3ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 5ங்கிற நம்பர் வரும். இந்த பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா அமாவாசை, அப்படி இல்லைன்னா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அதே மாதிரி சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம் நம்ம வாராகி அம்மா. நம்ம வாராகி அம்மாவுக்கு 5ங்கிற நம்பர் உகந்தது. இப்படி வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த பஞ்சமி திதியில 5ங்கிற மாதிரியான கூட்டுத்தொகை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இத பத்தின பதிவு அடுத்ததா நான் உங்களுக்கு கொடுக்கறேன். ஒரே வீடியோல சொன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தா போகும். இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்றீங்க. அந்த வகையில இன்னைக்கு பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு இந்த பஞ்சமி திதியே பாத்தீங்கன்னா சாயங்காலம் 3:49 ஆரம்பமாகி நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1:25 முடியுது. அதனால இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய டைம்ல வர்ற பணவசிய நேரத்தை மட்டும் சொல்றேன். இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தையும் சொல்றேன். நாளைக்கு இந்த பஞ்சமி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய பணவசிய நேரத்தையும் சொல்றேன். இந்த பணவசிய நேரத்துல இப்ப நான் சொல்ல போற இந்த 2 பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கூட நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3:18 நமக்கு பணவசிய நேரம் ஆரம்பமாகுது. 3:36 பணவசிய நேரம் முடியுது. 3:18 PM இருந்து 3:36 PM வரைக்கும் 18 minutes 18 நமக்கு இந்த பணவசிய நேரம் இருக்கு. அடுத்ததா 2வது பணவசிய நேரம் நாளைக்கு காலையில 6:42 AM ஆரம்பிச்சு 7 AM வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷம் 18 minutes இருக்கு. 6:42 ஆரம்பிச்சு 7 மணி வரைக்கும் இருக்கு.
மூணாவது பணவசிய நேரம் நாளைக்கு காலையில 11:42 ஆரம்பமாகி 12:30 வரைக்கும் 48 நிமிஷம் நமக்கு இருக்கு. 11:42 AM இருந்து 12:30 PM வரைக்கும் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்போ மொத்தமா 3 பணவசிய நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த முதல் பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். நல்ல ஃப்ரெஷ்ஷா பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விதைகள் கீழே விழாத மாதிரி இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா நமக்கு தேவைப்படும். இப்ப நான் சொன்ன 3 பணவசிய நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல நீங்க அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த பரிகாரம் உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். உங்க மனசுக்குள்ள உங்க குறிக்கோளை நீங்க தெளிவா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. வாராகி அம்மாவோட வழிபாடு நாங்க செய்ய மாட்டோம், இந்த பரிகாரத்தை நாங்க செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. முதல்ல ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. அந்த முக்கோணத்துல பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி எழுதிக்கிட்டு அந்த முக்கோணத்தை சுத்திலும் 3 இடத்துல டாலர் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இப்போ அந்த முக்கோணத்தை சுத்தியும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இந்த முக்கோணத்தை பத்தி நான் நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரபஞ்ச ஆற்றலை நேரடியா நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனாலதான் பிரமிடு தியானம் செய்யறாங்க. அதே மாதிரி இந்த டாலர் சிம்பல் ரேக்கில இருக்கக்கூடிய சிம்பல். அடுத்ததா நம்ம வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் எனர்ஜி சர்க்கிள். இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு ஏலக்காய வச்சு இந்த பேப்பரை நல்லா மடிச்சுக்கோங்க. இந்த பேப்பர்ல இருந்து ஏலக்காய் கீழே விழாத மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்ப இந்த பேப்பரை உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்கள தேடி பணம் வர்ற மாதிரியும் அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். 1 மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயையும் இந்த பேப்பரையும் கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது கையில எழுதக்கூடிய பரிகாரம். சிஜில் சிம்பலை பத்தி நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற பரிகாரங்களை காட்டிலும் இந்த சிஜில் சிம்பல்ஸ் நமக்கு நல்ல ரிசல்ட்டை இன்ஸ்டன்டா கொடுக்குது. அந்த வகையில இன்னைக்கு பயன்படுத்த வேண்டிய சிஜில் சிம்பல் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த சிஜில் சிம்பல் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பணத்தை வசியம் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான சிஜில் சிம்பல்னே சொல்லலாம். இப்போ இந்த சிஜில் சிம்பலையும் முன்னாடி நான் சொன்ன பணவசிய நேரத்துல உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க. இத வரையறதுக்கு ரெட் கலர் அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறனால இந்த பணவசிய நேரத்தை தாண்டி இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். நான் 3 பணவசிய நேரம் சொல்லியிருக்கேன். இந்த 3 பணவசிய நேரத்திலயுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை செய்யறதுக்கு நமக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. அதனால மறக்காம 3 பணவசிய நேரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைம்ல இந்த சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க. இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல சுக்கரமேடு, அதாவது கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடை தான் நம்ம சுக்கரமேடுன்னு சொல்றோம். அந்த சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டதா உங்க மனசுக்குள்ள சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த சிம்பலை உங்க கையில வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிம்பல் 1 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் வரைக்கும் உங்க கையில இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா தப்பே கிடையாது, அதை அப்படியே விட்டுறலாம். மறக்காம இப்ப நான் சொன்ன பணவசிய நேரத்திலையும் இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்திலையும் இந்த சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சு பாருங்க. நிச்சயமா உடனடியா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க கண் கூட பாப்பீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க.
அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.